விருச்சகம் பேராபத்து விலகிடுச்சு. இந்த விருச்சக ராசி மிகவும் ரகசியத்தை புதைந்த ஒரு ராசி. ஏப்ரல் மாசத்துக்கு மேல இருந்து ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. அதுவும் நமக்கு தான் நல்லது பண்ற இடத்துல குரு இப்ப இல்ல. உண்மையை நான் சொல்லித்தானே ஆகணும். நம்ம நல்லது பண்ற இடத்துல இப்ப குரு இல்ல. ஆனா இதே 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது விருச்சகம் பேராபத்து விலகிடுச்சு. என்னங்க ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே, பயம் முறுத்துறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பயம்லாம் முறுத்தலைங்க. இந்த 2026 ஏப்ரல் தமிழ் புத்தாண்டுக்கு மேல எந்தெந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. விருச்சக ராசி காலச்சக்கரத்துடைய 8வது ஒரு ராசிங்க. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பாருங்க, செவ்வாய். செவ்வாய் 2 வீட்டோட அதிபதியா வர்றாரு. ஒண்ணு மேஷம், இன்னொன்னு விருச்சகம். இந்த விருச்சக ராசி மிகவும் ரகசியத்தை புதைந்த ஒரு ராசி. ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா காலச்சக்கரத்தோட 8ஆம் வீடு நம்முடைய பிறப்பு இறப்பு இது எல்லாமே இங்கதான் இருக்கு. பர்த் அண்ட் ரீபர்த், டெத் இது எல்லாமே இந்த ராசியில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்கு ஏப்ரல் மாசத்துக்கு மேல இருந்து ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. அதுவும் கரியர்ல பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு இப்ப 10ல கேது இருக்காரு, 4ல ராகு இருக்காரு. சொந்த ஊரை விட்டு போய் வேற ஒரு ஊர்ல போய் கரியரை பார்க்கணும், வேலையை நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கால சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட போறீங்க. இருக்கிற ஒரு வேலையை விட்டுட்டு கூட மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு நடக்கலாம். அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப சனி மகாதசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மா நீங்க ஊரை விட்டு ஊர் போகதான் போறீங்க. சனி மகாதசை, குரு மகாதசை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா கரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு ஷிஃப்ட் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2026 ஏப்ரலுக்கு மேல. இது பாசிட்டிவா தான் இருக்குமா, நெகட்டிவா தான் இருக்குமா அப்படின்றது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம கணிக்க முடியும். ஏன்னா 10ல நம்மளுக்கு கேது இருக்கும்போது இருக்கிற ஒரு வேலையை விட்டு எப்படா ஓடி போலாம், ஒரு நிம்மதியே இல்லை, எனக்கு ஏதோ இந்த வேலையில நான் இருக்கவே கூடாது, எனக்கும் இந்த ஜாபுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை, நான் வேற ஒரு இடத்துல இருந்து நல்லா இருந்திருப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாம் கேது உருவாக்கி விட்டுரும். அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்க 8ல வர குரு இருக்காரு. நமக்கு தான் நல்லது பண்ற இடத்துல குரு இப்ப இல்ல. உண்மையை நான் சொல்லித்தானே ஆகணும். நம்ம நல்லது பண்ற இடத்துல இப்ப குரு இல்ல. ஆனா இதே 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது ஏதோ ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். அந்த டைம்ல உங்களுக்கு ஏதோ ஒரு இறைவனோட ஒரு கிருபையோ கடவுளுடைய ஒரு அருளோ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நேரா அவரோட வெளிச்சம் உங்களுடைய ராசிக்கு தான் விடும். 9ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு, வெளிச்சம் மூட்டு பார்ப்பாரு. ஓகே, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்களை பார்ப்பாரு. அப்பத்துல இருந்தா நீங்க ஓகே, நம்ம ஏதோ சரியா இல்லை, இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்றதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணுவீங்க. அது ஒண்ணு உங்களுக்கு கரியர்ல நடக்கும். விருச்சக ராசிக்கு அரசாங்கம் சார்ந்த துறையில எல்லாம் இப்ப நீங்க இருக்கீங்க, கவர்மெண்ட் அபிஷியல்ஸா இருக்கீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தோட அதிபதி சூரியன். அவரு இந்த மாதம் உச்சமாக போறாரு. அப்ப நீங்க கொஞ்சம் உங்க பாசஸ் கிட்ட இருந்தும் உங்களோட ஹையர் அபிஷியல் கிட்ட இருந்தும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய அவரு ஈகோ கிளாஷஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதம். ஸோ நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடுறது, தேவையில்லாத அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் போடுறது, அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இருக்கு. ஸோ அதுல எல்லாத்துலயும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் 2026 ஏப்ரல் மேல? பிசினஸ்லாம் நாங்க பண்ண முடியுமா, எதுக்காக வாய்ப்பு இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் ஆகுமானா, வெளிநாட்டுல இப்ப நீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, வணிகம், வர்த்தகம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய
வளர்ச்சிக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். இந்த மாதம் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் மட்டும் கிடையாது, 2026 ஏப்ரலுக்கு மேல இருந்தே நல்லா தான் இருக்கு. அடுத்து ஒரு வருஷத்துக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்களானது நம்ம ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதத்துல சூரியன் உச்சமாறாரு. ஸோ இந்த மாதம் ஆட்டம் சூடு பிடிக்கிற ஒரு மாதம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதம், பெரிய ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அது அப்படியே நீங்க ஸ்லோவா ஒன் பை ஒன்னா எடுத்துட்டு போறீங்க. ஏன்னா கொஞ்சம் பயப்படுவீங்க, ஐயோ இதுல பண்ணலாமா வேணாமா, நம்ம பண்ணா நம்ம பணம் போயிடுமா அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கும். கண்டிப்பா விருச்சகத்துக்கு இல்லாம இருக்காது. ஆனா வெளியே காட்ட மாட்டீங்க, மனசுக்குள்ள வச்சிருப்பீங்க, ஆனா முகத்துல காட்ட மாட்டீங்க. ஃபேஸ்ல சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, பிளாங்கா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு யாராவது விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்கள நீங்க ரீட் பண்ணவே முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்க ரீட் பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப ரகசியவாதியா இருப்பாங்க. ரகசியம் நிறைந்த ஒருத்தர் தான் விருச்சகம். மேரேஜ் பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா எங்களுக்கு? எங்களுடைய ஜாதகத்துல இப்போ அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் குரு பலம் இருக்கா? குரு பலம் வந்தா எங்க லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். குரு உங்களுடைய ராசிக்கு 8ல இருக்காரு, மறைஞ்சிட்டாரு தான். பெருசா நன்மை செய்யற இடத்துல குரு பகவான் இல்லை. அடுத்து வராரு பாருங்க, அப்படியே 8ல இருந்து 9க்கு வராரு பாருங்க, ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு பாத்தீங்களா? அந்த டைம் பீரியட்ல உங்களை பாத்துருவாரு. அப்படியே ஒரு வெளிச்சத்தை உங்க மேல கொடுப்பாரு. அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் போதுதான் ஓகே, நம்ம வாழ்க்கையில அடுத்து ஒரு நல்ல ஒரு இதை எடுத்து வைக்கலாம், நம்ம வாழ்க்கையில இன்னொரு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போகலாம். இப்ப வரைக்குமே அந்த ஆசை இருக்காது. என்னத்துக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறோம், லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க நிறைய பார்த்துட்டீங்க. அதான் உண்மை. விருச்சிக ராசிக்காரன் ஒத்துக்கோங்க. எல்லாத்தையும் கொடுத்து 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 உங்க அன்பை கொடுத்து உங்க பாசத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே மத்தவங்களுக்காக செஞ்சு செஞ்சு எப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல ஃபேமிலி ஒரு ப்ரெஷரை கொடுக்கும், பண்ணு, நீ பண்ணித்தான் ஆகணும், நீ பண்ணாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், யார் உன்னை பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கான்செப்ட் எல்லாம் ஓடும் வீட்டுல. இப்ப அந்த குரு 9ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு தெளிவா இருப்பீங்க. ஓகே நான் பண்றேன், அவசரப்படாதீங்க, நான் பண்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஆனா இந்த டைம் பீரியட் வரட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு குரு இப்போ 9ல வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு திருமணமா இருக்கட்டும், ஒரு பாசிபிளா நீங்க ஒரு ஒரு பெண்ணை நீங்க பாக்குறதா இருக்கட்டும், இல்ல நீங்க மனம் முடிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துறாரு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா, குரு அருள் இல்லையெனில் திருவருள் இல்லை. அதாவது குரு 9க்கு வராரு, 8ல இருந்து 9க்கு வரக்கூடியவர் நன்மையை செஞ்சுதான் அவன வர வழியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அவர் யாரா வர்றாரு, பாக்யாதிபதி, 5ஆம் இடத்தோட அதிபதி பாக்யாதிபதி, யோகாதிபதி. ஒரு யோகாதிபதி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல மறைவதை விட 9ஆம் இடத்துக்கு வரும்போது நன்மைகளை செஞ்சுதான் ஆகணும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது விருச்சக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்கான வருடம் இந்த 2026. வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026 மாறும். இல்ல நான் வெளிநாட்டு கூட போல அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து செகண்ட் டிகிரிக்கு போடுவீங்க. எனக்கு இந்த ஒரு டிகிரி எல்லாம் பத்தலைங்க, செகண்ட் டிகிரி போட்டாதான் நான் நல்ல ஒரு கம்பெனில போய் உட்கார முடியும், நல்ல ஒரு சேலரி எனக்கு கிடைக்கும், இப்ப வாங்குற சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, செகண்ட் டிகிரி MBA போடுறேன், இல்ல நான் PhD வரைக்கும் போறேன் அப்படின்னா, இந்த டைம் பீரியட் நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்க, அடுத்து ஒரு வருஷத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தினீங்கன்னா செகண்ட் டிகிரி வாங்கி நல்ல ஒரு கம்பெனில போய் உட்காருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே சூப்பரா வந்துட்டு இருக்கு. இந்த மாதத்துல இருந்து நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு கொஞ்சம் லைட்டா பயப்படுவீங்க, கால் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுவீங்க. ஆனா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடிக்கவே முடியாது. என்ன ஒண்ணு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா. ஆனா ஒன்ஸ் நீங்க அப்படி கிளிக் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. ஸோ விருச்சிக ராசிக்கு நல்லாவே இருக்கு, பயப்பட வேண்டாம். துலா ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.